வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்று கோயில் பயண வீடியோவில் உலகத்திலேயே உயரமான முருகன் சிலை இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். கோயிலில் இருக்கக்கூடிய முருகன் சிலை மலேசியாவில் இருக்கக்கூடிய 10 மலை முருகனை விட உயரமான ஒரு முருகன் சிலை. பயணத்துக்கு இடையில் ஒரு அருமையான பேக்கரியை பார்த்தோம். உடனே அங்கே ஹால்ட்டை போட்டு ஒரு டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு நம்ம கோயில் பயணத்தை தொடரலாம். நம்ம முருகன் கோயில் அமைஞ்சிருக்க ஊருக்கு வந்துட்டோம். இதான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏத்தாப்பூர். இங்கே இருக்கக்கூடிய புத்திரகவுண்டம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது சென்னை டு சேலம் தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில். தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பயணம் பண்ணும்போதே இந்த கோயிலை நம்மளால் பார்க்க முடியும். தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணும்போது இந்த முருகனோட சிலை அற்புதமாக காட்சி தரும். இப்போ நம்ம அந்த முருகன் கோயிலுக்கே போய் விஸ்வரூப முருகனை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இந்த கோயிலுக்கான புதிய ராஜகோபுரம் கட்டும் பணிகள் இப்போ தீவிரமாக நடந்துக்கிட்டு வருது. இந்த கோயிலோட வரலாறு 300 ஆண்டுகள் பழமையானதானும் இங்கே கட்டியிருக்கக்கூடிய உலகின் உயரமான முருகன் சிலைங்கிறது 2019ஆம் ஆண்டு தான் துவங்கப்பட்டது. வாங்க அதோட வரலாறு மற்றும் பின்னாடி இருக்கக்கூடிய முத்துமலை முருகனோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய முத்துமலை முருகன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்த வச்சிருந்த விவசாயி ஒருத்தர் உலகத்திலேயே உயரமான முருகன் சிலையை தன்னோட இடத்துல அமைக்கணும்னு ஆசைப்பட்டு ஆரம்பித்தது தான் இந்த முருகன் கோயிலோட வரலாறு. இந்த முருகன் ஆலயத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய விநாயகப் பெருமாளை வணங்கிட்டு நம்ம விஸ்வரூப முருகனை போய் தரிசனம் பண்ணலாம். இதான் விஸ்வரூப முருகன். இந்த முருகன் சிலை சுமார் 146 அடி உயரம் கொண்டது. 35 அடி பீடமும் 111 அடி உயரமுள்ள முருகன் சிலை இது. அவர் கையில் வச்சிருக்க வேல் மட்டும் 108 அடி உயரம் கொண்டது. இந்த சிலையில் இருக்கக்கூடிய சிறப்பான இன்னொரு விஷயம், முருகர் காதில் அமைஞ்சிருக்கக்கூடிய கமண்டலம் காற்றில் ஆடும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. முருகர் நின்ற கோலத்தில் அபயம் வழங்கும் வகையில் இந்த சிலையானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. மலேசியாவில் இருக்கக்கூடிய சிலையானது ஒரே வண்ணத்தில் அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த சிலை தத்ரூபமான வண்ணங்களோடு அமைக்கப்பட்ட சிலை. தங்க கவசம் பூண்ட முருகன் வலது கையில் அபயமுத்திரையும் இடது கையில் வேலோடும் காட்சி தர்றாரு. இந்த முருகர் சிலை 2019ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 6 அன்று கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட மூலவராக சுப்பிரமணியர் இருக்கார். இந்த கோயிலோட சிலையை வடிவமைச்சவர்
மலேசியாவில் இருக்கக்கூடிய 10 மலை முருகன் கோயில் முருகன் சிலையை வடிவமைச்ச அதே தியாகராஜ ஸ்தபதிகள் தான். இந்த கோயிலோட சிலையை வடிவமைப்பதற்கு பல்வேறு இடங்களில் இருந்து பல்வேறு முருகன் கோயிலில் இருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலோட சிலையை நிர்மாணம் செஞ்சுருக்காங்க. உலகத்தில் எங்கேயுமே பார்க்காத வகையில் அழகான தத்ரூபமான தங்க கவசம் பூண்ட அற்புதமானதொரு முருகன் சிலையை இங்கே நம்ம பார்க்க முடியும். இரவு நேரங்கள்லையும் பார்க்கும் பொழுதும் வண்ண விளக்குகளோட அற்புதமாக அழகாகவும் முருகன் காட்சி தரும் வகையில் இந்த சிலையானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த முருகர் சிலைக்கு அடிப்புறத்திலேயே முருகருக்கான தனியாக சன்னதி அமைச்சு 4 அடி உயரமுள்ள முருகர் சிலையை பிரதிஷ்டை பண்ணி பூஜையெல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க. வருடத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் இங்கே திருவிழா கோலமே போனது. இது ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக இருக்கிறாவும் வருடம் முழுவதுமே இந்த கோயில் ஒரு சுற்றுலாத்தலம் போல தான் காட்சி தருது. இந்த சிலைக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய சிறிய குன்று தான் முத்துமுனி அப்படிங்கிற ஒரு சித்தர் வாழ்ந்த இடம். இங்கே 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சித்தருக்கு முருகன் காட்சி அளித்ததாகவும் முருகனோட ஞாபகமாக அந்த இடத்துல முருகருக்கு ஒரு சிறிய சன்னதி அமைச்சு அவர் வணங்கு வந்ததாலும் அவரோட பெயராலேயே இந்த கோயிலானது முத்துமலை முருகன் கோயில் அழைக்கப்படுது. இந்த கோயிலின் முன்புறத்தில் மிகப்பெரிய ஒரு தியான மண்டபம் அமைச்சிருக்காங்க. கோயிலோட பக்கப்பகுதிகளில் அன்னதான கூடமும் இருக்குது. தினசரி 12 மணிலேருந்து 2:30 மணி வரை இந்த கோயிலில் அன்னதானமும் வழங்குறாங்க. இந்த கோயிலுக்கு இடம் கொடுத்த விவசாயி அவரோட மகனான ஸ்ரீதர் அவர் தான் இப்போ இந்த கோயிலோட ஸ்தாபகர்த்தாவாக இருக்கார். சென்னை, சேலம் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த கோயிலுக்கு ஒரு முறை கண்டிப்பாக போய் பாருங்கள். மீண்டும் இது போன்றதொரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RR.